தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமர் மோடி இன்று ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதனையடுத்து நரேந்திர மோடியை பிரதமராக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று நியமன ஆணை வழங்கியுள்ளார். செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 18வது மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 292 இடங்களில் வெற்றி பெற்றது. அந்த கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் டெல்லியில் உள்ள பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தின் மைய மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் இருந்து கூட்டணி கட்சித் தலைவர்கள் மற்றும் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். முன்னதாக கூட்டத்தில் உரையாற்றிய தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு, பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஆகியோர் பிரதமர் மோடிக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். சரியான நேரத்தில் சரியான தலைவரை மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுத்துள்ளனர். மோடி அரசின் நடவடிக்கையால் உலகின் மிகப்பெரிய அதிகாரமிக்க மையமாக இந்தியா மாறியுள்ளது. எதிர்வரும் 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு நாளும் பிரதமர் மோடிக்கு துணையாக நிற்பேன். இந்த தேர்தலில் சிலர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வென்றுள்ளனர். அடுத்த முறை அவர்கள் எல்லோரும் தோற்பார்கள். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி, தேசிய ஜனநாயக கூட்டணி மிக வலிமையான கூட்டணி என்றும், ஆனால் தங்கள் கூட்டணி தேர்தலில் தோல்வியடைந்தது போன்ற சாயத்தை எதிர்க்கட்சிகள் பூச முயல்வதாகவும் குற்றம் சாட்டினார். 2024 மக்களவைத் தேர்தல் முடிவுகள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மிகப்பெரிய வெற்றி என்று உலகமே நம்புகிறது. 10 ஆண்டுகளுக்கு பிறகும் காங்கிரசால் 100 இடங்களை கூட தொட முடியவில்லை. மேலும் தமிழகத்தில் பாஜக வாக்கு சதவீதம் அதிகரித்து இருப்பதாகவும் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தை சேர்ந்த பாஜக கூட்டணி தலைவர்கள் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்த நரேந்திர மோடி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அப்போது மோடியை அடுத்த பிரதமராக நியமிக்கும் ஆணையை மோடியிடம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் அனைவரும் குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் பிரதமர் மோடியை ஆட்சி அமைக்க வருமாறு குடியரசுத் தலைவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து வரும் ஜூன் 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு 3வது முறையாக பிரதமர் மோடி மீண்டும் பதவியேற்க இருக்கிறார். பிரியா. நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.